வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் எக்கனாமிக்ஸ் யூனிட் 1 மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், which metals were used for metallic money? Answer option D, all the above. Then next one, who designed the symbol of Indian rupee? Answer option A, Udaya Kumar. Then third one, the value of money is. Answer option C, both A and B. Then fourth one, which is the bank money? Answer option D, all the above. Then fifth one, pick out the incorrect one. Investment can be made in different vehicle. Answer option D, pay tax. Next one, among the following, who are responsible for black money? Answer option D, all the above. Then fill in the blanks. First one, online banking is also known as. Answer net banking. Dash is what money does. Answer money. Third one, electronic banking is also known as. Answer national electronic funds transfer. Then fourth one, credit cards and debit cards are dash money. Answer plastic. Then fifth one, in the dash year, Reserve Bank of India was established. Answer 1935. Then match the following. Answers correct note பண்ணிக்கோங்க. 5, 3, 4, 1, 2. Then write the one word answers. First one, the word money is derived from. Answer Roman word moneta juno. Then second one, who print and issues papers currencies in India? Answer Reserve Bank of India. Then find out the odd one. First one answer option B, barter system. Then second one answer option C, no effects on production. Then write short answers. First one, what is the barter system? Page number 226 எடுங்க. Page number 226ல barter system சொல்லிட்டு ஒரு heading இருக்கு. அது first line start பண்ணி note பண்ணுங்க. Barter system is exchanging goods for goods without the use of money in the primitive stage. இது வரைக்கும் note பண்ணுங்க. Then second one, what are the recent forms of money? Page number 230 எடுங்க. Answers page number 230ல recent form of money சொல்லிட்டு ஒரு heading இருக்கு. அதுல first one note பண்ணிக்கோங்க, plastic money. Then next page e-money. Then online banking. Then e-banking. Short note on e-banking and e-money. Page number 231 எடுங்க. பேஜ் நம்பர் 231ல இ-மணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரானிக் மணிஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் த்ரூ எலக்ட்ரானிக் சிஸ்டம் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் சேம் பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க இ-பேங்கிங், அதில் ஃபர்ஸ்ட் லைன் எலக்ட்ரானிக் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் செக் ஆர் கேஷ் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மணி? பேஜ் நம்பர் 231 எடுங்க. பேஜ் நம்பர் 231ல வேல்யூ ஆஃப் மணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. வேல்யூ ஆஃப் மணி இஸ் மீன் தி, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் லைன் இன் தி கண்ட்ரி இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் ஃபிஃப்த் ஒன், வாட் இஸ் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்? ஆன்சர் பேஜ் நம்பர் 232ல சேவிங்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதில் சேவிங்ஸ்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. Savings are defined as the part of consumers அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் லாஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் லைன் kept aside for future use இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. பேஜ் நம்பர் 233ல இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லைன் as an investment இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பிளாக் மணி? பேஜ் நம்பர் 234 எடுங்க. பேஜ் நம்பர் 234ல பிளாக் மணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு, அதில் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. பிளாக் மணி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபிஃப்த் லைனில் பிஸ்னஸ் பீப்புள் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் செவன்த் ஒன், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமி? பேஜ் நம்பர் 234 எடுங்க.
ஆன்சர் பேஜ் நம்பர் 234ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிளாக் மணி ஆன் எக்கனாமின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நோட் பண்ணுங்க, டுயல் எக்கனாமி. தென் செகண்ட் பாயிண்ட் ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்க. தென் 8th பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ரைட் brief answer. First one, what are the disadvantages of barter system? Page number 227 எடுங்க. பேஜ் நம்பர் 227ல 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. லேக் ஆஃப் டபுள், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட் ஸ்டோரிங் வெல்த் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் செகண்ட் ஒன், ரைட் அபவுட் த இவாலுவேஷன் ஆஃப் மணி. பேஜ் நம்பர் 226 எடுங்க. பேஜ் நம்பர் 226ல இவாலுவேஷன் ஆஃப் மணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. த வேர்ட் மணி இஸ் டிரைவ்டு ஃப்ரம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் லைன் பேட்டர் சிஸ்டம் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் தேர்ட் ஒன், வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி அண்ட் எக்ஸ்பிளைன் இட். பேஜ் 232 எடுங்க. பேஜ் நம்பர் 232ல ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி ஆர் கிளாசிஃபைட் இன்டு, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ரைட் சைட் கான்டிஞ்சன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தேர்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்கம் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. தென் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் பேங்க் டெபாசிட்ஸ். பேஜ் நம்பர் 232 எடுங்க. ஆன்சர் பேஜ் நம்பர் 232ல சேவிங்ஸ் இன் பேங்க்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் சேவிங்ஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நோட் பண்ணுங்க. சேவிங்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் அ பார்ட் ஆஃப், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் நெக்ஸ்ட் பேஜ் ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட் லைன் ஸ்பெசிஃபைட் பீரியட் இது வரைக்கும் நோட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசன்லேருந்து புக் பேக் ஆன்சர் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.